السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. கண்ணியமானவர்களே, சென்னை புரசைவாக்கம் அல் அன்சார் ஹஜ் சர்வீஸ் சார்பாக சுமார் ஒரு 16 ஆண்டு காலமாக மிகச்சிறப்பான முறையில் குறைவான கட்டணத்தில் சிறப்பான சேவைகளோடு மன நிறைவான பரிபூர்ணமான வழிகாட்டுதல்களோடு ஹாஜிகளை உம்ராவுக்கு, ஹஜ்ஜுக்கு, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஜியாரத்துக்கு அப்படின்னு தொடர்படியாக அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கிறான். அதன் தொடராக இந்த ஆண்டு 2026 புனித ஹஜ் பயணத்தை அல் அன்சார் ஹஜ் சர்வீஸின் சார்பாக ஒரு 449 ஹாஜிகள் சிறப்பான முறையில், பரிபூர்ணமான வகையில், தனித்துவமான அடிப்படையில் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ்வே வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப சமீபமாக ஒரு சில சகோதரர்கள் நம்மள தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த ஹஜ் சார்ந்த சில சந்தேகங்களை கேட்டாங்க. அது அவங்க கேட்டது நியாயமானது. ஏன்னா சமீபமாக வந்த ஒரு சில காணொளிகள் அவங்க மனசுல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திடுச்சு. அது என்ன அப்படின்னா, ஒரு அமைப்புடைய பெயரை சொல்லி தமிழகத்திலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்ள நாட்டம் கொண்டிருக்கும் ஹாஜிகள் எல்லாம் இந்த அமைப்பினரோடு தொடர்பு இருந்தா மட்டும்தான் போகணும்னு சொல்றாங்களே, அது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன, என்ன சொல்றீங்க, நீங்க என்ன செய்றீங்க அப்படின்லாம் நம்மள்ட்ட கேட்டாங்க. நியாயமான கேள்வி. அல்லாஹ்வின் பேரருளால் அல் அன்சார் ஹஜ் சர்வீஸ் நாம ஒருபோதும் அரசாங்கத்துடைய வழிமுறைகளை மீறி சட்டப்புறம்பான எந்த ஒரு வகையிலையும் என்றும் ஈடுபட்டதில்லை. அதன் மூலமாக எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டதும் இல்லை, யாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்ததும் இல்லை. அப்ப இத்தனை ஆண்டுகளாக நாம தொடர்ந்து பெரும் எண்ணிக்கையில ஹாஜிகளை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்கிறோம் என்றால் அது அரசாங்கம் அவர்கள் வழங்கக்கூடிய அந்த விசாவின் மூலமாகத்தான், அரசாங்கத்துடைய நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றித்தான். அதன் அடிப்படையில தான் இந்த வருஷமும் 449 ஹாஜிகள், நாம் புக்கிங் செய்திருந்த ஹாஜிகளில் ஒரே ஒரு ஹாஜியை கூட விட்டு விடாமல், எந்த ஒரு காரணத்திற்காகவும் விட்டு விடாமல், எந்த ஒரு ஹாஜியிடமும் எப்போதும் போன்று ஒத்த பைசா கூட வாங்காம நாம் அவர்களுக்கு என்னென்ன சேவைகளை சொன்னோமோ அந்தந்த சேவைகளுக்கு என்னென்ன கட்டணங்கள் ஹாஜிகளோடு நிர்ணயம் செய்யப்பட்டதோ அதற்கு சிறிதளவும் கூடுதல் கட்டணம் நாம வசூலிக்கிறதே இல்லை, இன்ஷா அல்லாஹ் வசூலிக்கவும் மாட்டோம். அதன் அடிப்படையில தான் ஹாஜிகள் ஒருவர் விடாமல் அனைவரையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம அழைத்து சென்றிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பதிவு இது. அடுத்து சகோதரர்கள், நீங்க எல்லாம் கேட்டீங்க, அரசாங்கம் இந்த ஹஜ்ஜுடைய இந்த நடைமுறையை 2 வகையாக இந்தியாவில் நடத்துறாங்க. ஒன்று, அரசாங்கத்தின் மூலமாக இந்திய ஹஜ் கமிட்டி, இதன் மூலமாக பயணப்படக்கூடிய ஹாஜிகள். 2வது, தனியார் பயண ஏற்பாட்டாளர்கள், இவங்க மூலமாக ஹஜ் பயணம் இந்தியாவிலிருந்து ஏற்பாடு செய்யப்படுது. அதுல இந்திய அரசாங்கம் தகுதிகளின் அடிப்படையில் சுமார் ஒரு 800 நிறுவனங்களுக்கு இந்த விசாவை பிரிச்சு கொடுக்குறாங்க. 52,507 விசாக்கள் சுமார். ஆனா இந்த விசாக்களை தகுதிகளின் அடிப்படையில் வழங்கக்கூடிய இந்த இந்திய அரசாங்கம் எங்கேயுமே இந்த விசாவை யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க ஏதாவது ஒரு அமைப்போட அவசியம் சேர்ந்துக்கணும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. தமிழகம் மட்டுமல்லாம இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் ஹஜ் சார்ந்த பல்வேறு அமைப்புகள் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா அமைப்புலையும் எல்லாரும் சேரணும் அப்படிங்கிற நிர்பந்தமோ கட்டாயமோ யாருக்கும் இல்லை, அரசாங்கமும் சொல்லல. அப்ப எந்த அமைப்பும் சாராத பலரும் இன்று நாடெங்கும் மிகச்சிறப்பான சேவையை செஞ்சுக்கிட்டு வராங்க. அல்ஹம்துலில்லாஹ். நாமும் அதே போன்றுதான் ஹாஜிகளுக்கு எதை வாக்களித்தோமோ அதை விட சிறப்பான சேவைகள் வாக்கு மாறாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்ப அரசாங்கத்துடைய நடைமுறை அப்படிங்கிறது எந்த ஒரு அமைப்பையும் சார்ந்திருக்க வேண்டும் என்பது இல்லை. அரசாங்கம் வழங்கக்கூடிய லைசன்ஸ், கோட்டா, விசா, இதன் மூலமாக நாம பயணிக்கிறோமா அப்படிங்கிறத ஒவ்வொரு ஹாஜியும் தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொரு ஹாஜியுடைய பொறுப்பு, அவங்களுடைய கடமை. இது அதற்கான ஒரு அவசியமான செய்தி. இது அரசாங்கத்துடைய நடைமுறை, அரசாங்கத்துடைய சட்டதிட்டங்கள், இவைகளை ஒருபோதும் நாம் மீறியதில்லை. அதற்கு உட்பட்டு தான் நாம் செயல்பட்டு இருக்கிறோம். அதற்கு உட்பட்டு மட்டுமே செயல்படுவோம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு புறம். 2வது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள்
அல்லாஹுடைய சட்ட திட்டங்கள் அப்படின்னு இருக்குது, ஹராம் ஹலால் அப்படின்னு இருக்குது. இந்த ஹராம் ஹலாலுடைய விஷயத்தில் அல் குரானின் மூலமாக அல்லாஹ்வின் இறுதி தூதர் அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளின் மூலமாக, வாழ்க்கையின் மூலமாக, வழிகாட்டுதல்களின் மூலமாக நமக்கு தொகுத்தளிக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்க சட்டங்கள் இவைகள்ல ஹராம் ஹலால முழுமையாக பேணி எப்படி ஹாஜிகள்கிட்ட நாம வாக்கு கொடுத்ததுதான், அதில் எந்த விதமான மாற்றத்தையும் என்றும் நாம் எப்படி செய்ததே இல்லையோ, இனி எப்போதும் செய்யவே மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோமோ, அல்லாஹ் அதற்கான வாய்ப்பளிப்பான் என்று நம்புகிறோம். அதே போன்று இந்த ஹஜ் பயணத்தில் ஹாஜிகள் நம்ம அல் அன்சார் நிறுவனம் இதற்கு அப்பாற்பட்டு பல்வேறு மக்களுடைய தொடர்புகள், தேவைகள், ஒத்தாசைகள் இதுல அவசியம் இருக்கு. இந்த பயணத்தில் தொடர்புடைய அனைவரோடும் நாம் மார்க்கம் காட்டிய அழகிய நடைமுறையை பேணி அதன் அடிப்படையில் ஹலாலான வகையில் ஹாஜிகளுக்கு அமானிதமாக அவர்களுடைய பயணங்களை அமைத்து கொடுத்திருக்கிறோம், இனியும் கொடுப்போம் என்பது மிக முக்கியமான கூடுதல் செய்தி. ஏனென்றால் இன்னைக்கு ஒரு குழப்பமான காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது அசத்தியம், எது ஹக்கு, எது பாத்தில், இவைகளையெல்லாம் பிரித்தறிவது என்பது இன்னைக்கு ரொம்ப சிரமமா போச்சு. ஏன்னா தமிழ்ல அழகா சொல்லுவாங்க, உண்மை வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னால போய் ஊரை சுத்திக்கிட்டு வந்துடும் அப்படின்னு. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் சரியான புரிதலை தருவானாக, அல்லாஹின் மீது சரியான நம்பிக்கையை தருவானாக, எல்லோரிடமும் அமானிதமாக அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் செய்வானாக. இந்த காணொளியின் வாயிலாக நாம சொல்லிக் கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், நம்மோடு பயணப்பட நாட்டம் கொண்டிருக்கும் ஹாஜிகள் அனைவரும் எந்த விதமான அச்சமும் இன்றி, சந்தேகமின்றி நீங்க நம்மோடு அவசியம் பயணிக்கலாம். நீங்க நம்மள நேர்ல தொடர்பு கொள்ளுங்க. அதையும் தாண்டி அவசியம் நேர்ல வாங்க. நேர்ல வந்தீங்கன்னா நடைமுறை என்னவோ அதனுடைய யதார்த்தமான விஷயங்கள் அனைத்தும் முழுமையாக உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் இன்ஷா அல்லாஹ். நீங்க இன்றைய நடைமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவா விளங்கிக்கலாம். யார் எது சொன்னாலும் அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் தாங்க புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வின் பேரருளால் வெறும் பொருளாதார நோக்கம் மட்டுமே இல்லாமல் ஹாஜிகளுக்கு நாம எப்படி நம்முடைய ஹஜ்ஜ செஞ்சோமோ அதே போன்று ஹாஜிகளை செய்ய வைக்க வேண்டும் என்ற நம்முடைய பிரதானமான எண்ணம். அதே போன்று நாம ஹாஜியாக போனோம்னா நாம எதையெல்லாம் எதிர்பார்ப்போமோ அதையெல்லாம் எங்கள் ஹாஜிகளுக்கு செய்து கொடுத்தே ஆக வேண்டும் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. இந்த ரெண்டு பிரதான விஷயங்களின் காரணமாக நம்முடைய ஹஜ்ஜுடைய பயண கட்டணங்கள்ல நாங்க எப்படி வாக்கு மீறது இல்லையோ, அதுக்கு முன்னாலேயே நம்முடைய ஹஜ்ஜுடைய பயண கட்டணங்கள் மிக குறைவாக அது ஒரு சரியான நிர்ணயம் செஞ்சு நாம அல்லாஹ்வுடைய கிருபையில அமைச்சிருக்கிறோம். இது இன்னைக்கு பலருக்கும் முன்னுதாரணம் ஆயிருச்சு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் செய்தி. ஆனா எல்லாரும் சுதாரிப்பா இருக்கணும். அதனால நம்முடைய இதற்கு முன்னால் உண்டான காணொளிகள்ல எல்லாம் ஹாஜிமார்கள் தனியார் பயண ஏற்பாட்டாளர்கள் மூலமாக ஹஜ் செய்வதாக இருந்தால் அவங்க என்னென்ன செய்திகள் எல்லாம் அந்த ஏற்பாட்டாளர்களிடமிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறோம். அந்த வீடியோ எல்லாம் நம்ம லிங்க்ல அவசியம் பாருங்க. ஏனென்றால் சிரமப்பட்டு நேரம் காலம் பார்க்காமல் மனைவி மக்களை விட்டு தூக்கத்தை விட்டு சிரமப்பட்டு சம்பாரிச்ச காசு பணம், அதே போன்று நேரம் காலத்தை செலவு பண்ணி நாம நம்முடைய கடமையை சிறப்பான முறையில நிறைவேற்றணும் அப்படின்னு பெரிய எண்ணத்தோட மக்கா மதீனாவுக்கெல்லாம் நாம போறோம். அப்ப இந்த பயணம் ஆரம்பம் முதல் அது சரியாக அமைய வேண்டும் என்றால் உங்களுக்கெல்லாம் நீங்க யாரோடு பயணப்பட்டாலும் அவர்களை பற்றிய சரியான புரிதல் நிச்சயமாக இருக்கணும். ஒப்பீட்டின் அடிப்படையில உங்களுடைய பயணங்கள் அமையணும். நாம நம்ம ஹாஜிகள்கிட்ட எப்பவுமே சொல்றது உண்டு, தாராளமாக நீங்க ஒப்பீடு செய்யுங்க, ஒப்பீடு செய்யணும். நீங்க நம்மளோட பயணப்படக்கூடிய நேரத்துல ஏதோ வந்தோம் போனோம்னா இல்லாம ஒரு மன நிறைவோடு, திருப்தியா, தைரியமா, நிறைய எதிர்பார்ப்போடு நீங்க நம்மோடு பயணிக்கணும் அப்படின்னு நாங்க பொதுவா சொல்றது உண்டு. அதன் அடிப்படையில இந்த காணொளியின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை இறுதியாக நான் சொல்லிக்கிறேன், யாருக்கும் எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. இதுல இருக்கக்கூடிய செய்திகளை மீண்டும் ஒரு கேட்டு பாத்துக்கங்க. ஹஜ்ஜுடைய பயணங்களுக்கு அவசியம் நீங்க அல்லாஹ்வின் உதவியோடு அல் அன்சார நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுடைய ஹஜ் பயணங்கள் குறைவான கட்டணத்தில் சிறப்பான சேவைகளோடு மன நிறைவான பரிபூரணமான இபாதத்துகளுடன்
தனித்துவமான பல்வேறு அமல்களை செய்தவர்களாக உங்களுடைய ஹஜ் பயணங்கள் நிச்சயமாக அமையும் என்று இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் நான் உறுதியளிக்கிறேன். உங்களுடைய ஹஜ் பயணங்களுக்கு நிச்சயமாக நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நேர்ல வாங்க, நாம யாருங்கிறத தெரிஞ்சுக்குங்க, நடைமுறைகள் என்ன என்ன அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சு மனநிறைவோடு உங்கள் பயணங்களை அமைத்துக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு நான் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல பேரன்பாளன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பொருந்திக் கொண்ட வகையில் அவனது எதி தூதர் அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சரியான நடைமுறைகளை முழுமையாக பேணி நம்முடைய ஹஜ் உம்ரா ஜியாரத்துடைய பயணங்களை அமைத்துக் கொள்ளும் பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் செய்தருள்வானாக. நமக்கு மட்டுமல்லாமல் கியாம நாள் வரை வரக்கூடிய நம்முடைய சந்ததியினர் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற நற்பாக்கியங்களை செய்து குழப்பங்கள் நிலவை கொண்டிருக்கக்கூடிய நிறைந்து கொண்டிருக்கக்கூடிய அபாயகரமான இந்த காலத்தில் குழப்பங்களையும் சத்தியத்தையும் சரியாக பிரித்தறிந்து நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அடுத்தடுத்த காணொளிகளில் ஒவ்வொரு ஹாஜியும் அறிந்திருக்க வேண்டிய ஹஜ் பயணம் சார்ந்த வழிகாட்டுதல்கள், ஏற்பாடுகள், சேவைகள், அனுபவங்கள் மற்றும் நினைவுகள் குறித்த பல்வேறு தகவல்களை விரிவாகவும் சுருக்கமாகவும் அறிந்து கொள்ள தங்களுடைய பயணங்களை நினைவில் நீங்கா அற்புதமான சிறந்த பயணமாக ஆக்கிக்கொள்ள நமது அடுத்தடுத்த காணொளிகளை முழுமையாக கேட்டு பயன்பெற எல்லாம் வல்ல பேரன்பாளன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. ஆமீன்.